எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது சூரிச்சில் தோட்டம் செய்ய நம்மளுடைய ஆக்கள் வாங்க பார்ப்போம். ஒவ்வொரு தோட்டமாக பார்ப்போம். முதலாவது தோட்டம் பாருங்கோ, என்னென்ன வச்சிக்கணுமெண்டு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பார்த்து கண்டுகொள்ளுங்க என்னென்ன சாமான் இருக்குண்டு. அங்கே தோட்டத்து முதலாளி நிற்கிறார் அங்கே உள்ளுக்குள்ளே. கல்லன் யாரும் வந்துட்டாங்க போடுறது. சிதி யார் வீட்டு தோட்டம் முதலாளி நிற்கிறார் அங்கே போகிறார். அதுதான் முதலாளி. தொட்டிலாம் போட்டு எல்லா பயிரும் வச்சிருக்கணும். என்னென்ன பயிருன்றது தெரியாது, வச்சிருக்கணும். நல்ல பயிரை வச்சிருக்கணும். அண்ணா கனகாலமாக செய்கிறீங்களோ இந்த தோட்டம்? நாங்கள் இப்போ 4 வருஷமாக செய்கிறீங்களோ? என்னென்ன வச்சுக்கிறீங்க? இங்கே போஞ்சி வச்சுருக்கோம். போஞ்சி உள்ளுக்கு உருளைக்கிழங்கு வச்சுக்கிறோம். சுக்கேத்தி, அப்புறம் ராந்தன், அதாவது வீட்டுக்கிழங்கு, இங்கே பாய்த்தங்கண்டு வச்சு, மற்றதுங்கண்டு ஸ்ரீலங்கா பயிறு, பாய்த்தங்கொடி எல்லாம் நிற்கிது. புடலங்காய் எல்லாம் நிற்கிது. புடலங்கொடி, பாவக்கொடி எல்லாம் வச்சுருக்கீங்க. மற்றது ஸ்ரீலங்கா கூர்க்கன். ஸ்ரீலங்கா கூர்க்கன், இந்த வெள்ளரிக்காய் அந்த நீளம் அப்படி. அது என்னட்டு சொல்கிறது, வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் தான். புடலங்காய் இல்லை. புடலங்காய் வைக்கலையே. வச்சிருக்கு. இப்போ வளருது. இப்போ தான் வளருது. இன்னும் காலம் கிடக்கு. மற்ற பழங்கள் இருக்குது. இம்பேரியல், பழமெல்லாம் வந்த மாதிரி மரத்தில் காய்ச்சி தொங்குதோ. கொட்டையிலலாம் போட்டு மறுபடியும் மெனக்கட்டு தான் செய்து வச்சுக்கிறீங்க. நிற்கிது. நன்றி அண்ணா. ஏற்பேரி மரம், பைத்தங்கொடி, இது நிலத்தில் காய்க்கிற மரம். போஞ்சி. இது இஞ்சால பீட்ரூட் இல்லை, கேரட். இது கேரட். பீட்ரூட் அங்கே நிற்குது. இது வெங்காய தோட்டம். கீரை பூவுக்கு ஒரு மரம் விட்டு கிடக்கு. அங்கால சோளமும் போட்டு கிடக்கு. இது பாவக்கொடி. இஞ்சால பார்த்தீங்கன்னா கத்திரிக்கண்ணும் வச்சு கிடக்கு. அவை பெருசாக அங்கால வச்சிருக்கிறோம். இது பெரிய தோட்டம். இது பெரிய தோட்டம். இங்கே உருளைக்கிழங்கு இதுக்கு இல்லை, இதுக்கு ஃபுல்லாக உருளைக்கிழங்கு. இஞ்சால பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபுல்லாக தக்காளி மிளகாய் எல்லாம் கொட்டிலுக்குள்ளே தான் வச்சிருக்கிறோம். மழை வரக்கூடாது தக்காளிக்கு. இங்கே மழை வந்தால் பூ எல்லாம் கொட்டுப்படுப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பூசணி கொடி, ஆப்பிள் மரம் நிற்கிது. அப்படியே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதுவும் பூசணி கொடி தான். இதுக்கு புடலங்கொடியும் நிற்கிது. இது புடலங்கொடியும் நிற்கிது. அங்கே அதுக்குள்ளே காட்டுறேன். வாழை மரம் நிற்கிதுங்க. வாழை மரம் வச்சிருக்கணும். இங்கே சூரியகாந்தி இல்லை, செவ்வந்தி மரம். நல்லா அழகாக தான் வச்சுக்கணும். பிடிக்கலாம் போட்டு. இங்கே இந்த மரம் இது பாருங்க. என்ன ஒரு பேரி உண்டு. பேரி என்று சொல்கிறது. இங்கே அதுக்குள்ளே போய் இந்த மரம் இது பீர்னன்னு சொல்கிறது. உங்கள் ஆங்கிலத்தில் எனக்கு சொல்ல தெரியாது, மன்னிக்கணும். அப்படியே வச்சுக்கொண்டு அப்படியே தோட்டத்தோடையே மினக்கடையினோம். என்ன எல்லாம் பாருங்க, என்ன மாதிரி வச்சுக்கணும். சூரியகாந்தி நடுவுக்கு எல்லாம் வளர்ந்துருக்குது. வித்தியாசமான பூக்கண்டு மரம் எல்லாம் வச்சுக்கணும். இந்த மரத்தை பாருங்க, என்ன மாதிரி பூ பூத்துருக்குது. இங்கே என்ன மரம் வந்து தெரியும் சிவா? அது என்ன மரம்? பூ மரம். அந்த சிவப்பூ அது என்ன ஏதோ பேர் உண்டு டொச்சில். டொச்சில் வேறு பேர். இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சால் பேரை போடுங்க. சிவப்பு லில்லி மரம். நான் காட்டின அந்த சிவத்தப்பூ லில்லி மரம். இதெல்லாம் நாங்கள் சுவிஸில் தான் செய்கிறோம். சும்மா இருக்கையில் அங்கே தோட்டம் செய்கிறாங்களோ இங்கே வந்து தோட்டத்தை காணிங்க எடுத்து செய்கிறோம். நல்லா போகுது. இது பொழுதுபோக்கு தோட்டம் என்று தான் சொல்லுவோம். சிவா, நான் அங்கால போட்டு வாரேன்.
இங்கே பாருங்க என்ன சாமான் இந்த பழம் சாப்பிட்றது அந்த மாதிரி பூத்து நிற்குது. இஞ்சால பயத்தம் கொடி, இது கொடி பயத்தை, இது மேலே பட்டுருக்கு. இஞ்சால முந்திரியை அந்த மாதிரி எல்லாம் வளர்க்குறோம். இப்போ எங்களுக்கு 37 பாக வெரனைட்டில் நிற்கிது சுவிஸில். இப்போ அதாவது 2026ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 30ஆம் தேதி. சரி, வேறு ஒரு வீடியோவில் காட்டுறேன். இன்னும் வரும். தேங்க்ஸ். இப்போ வந்து 2வது தோட்டத்துக்கு போகிறோம். 2வது தோட்டத்தில் முதலாளி நிற்கிறார். இங்கே நின்றார். அங்கே ஏதோ கட்டி கொண்டு இருக்கிறார். பார்ப்போம் என்னென்னு போய் பார்ப்போம். அண்ணா வணக்கம். வணக்கம். எவ்வளோ காலமாக இந்த தோட்டம் செய்கிறீங்க? இது ஒரு 5 வருஷமாக. 5 வருஷமாக செய்கிறீங்க. ஆனால் இப்போ இது ஒரு 6 மாதமாக. இப்போ 6 மாதம். வெங்காயம் எல்லாம் பிரட்டி போடுங்களோ? எல்லாம் பிரட்டி. இது உருளைக்கிழங்கோ? இது உருளைக்கிழங்கு, இஞ்சால உள்ளி. உள்ளி அங்கே நிற்குது. இது வந்து வெங்காயம். வெங்காயம் தக்காளி பைத்தங்கொடி எல்லாம் கொடிச்சு நிற்குது. எல்லாம் கோட்டையில் நிற்குது. அந்த மாதிரி செய்கிறீங்க போல். நீங்கள் சுவிஸுக்கு வந்து கனகாலமோ? ஒரு 20 வருஷம் பேர் மண்ணை. 20 வருஷம் வந்து சொல்கிறீங்க. ஆனால் உங்களை பார்த்தா அப்படி தெரியல. கனகாலத்து ஆள் மாதிரி கிட. அடுத்த தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே பாருங்கோ, தோட்டத்துக்கு என்னென்ன எல்லாம் வச்சுக்கணும்ண்டு வீடு. டிவியில் இப்போ வேர்ல்ட் மேட்ச் போகுதானே டிவி எல்லாம் வச்சு பார்க்க போயினோம். பாருங்க, டிவி எல்லாம் வச்சு ஆக்கள் பார்க்க போயினோம். அப்படியே இந்த தோட்டத்துக்கு போவோம். வாங்கோ, என்னென்ன வச்சுக்கலான்னு பார்ப்போம். அப்படியே பின்னுக்கு வந்தீங்கன்னா வீட்டிலேருந்து வர்ற தண்ணியை சேமிக்கிறதுக்கு இது நீங்களும் சேமிக்கலாம். இங்கே வெங்காயம் வச்சிருக்கிறோம். அப்படியே எங்கே போனோம்னா கத்தரி நிற்கிது. வேறு ஆக்கள் எல்லாம் செய்யணும். அப்படி வேணால் பைத்தங்கொடி, ஒரு வெங்காயம் முளைச்சிட்டுது. அப்படி இஞ்சி வேண்டாம். இது உருளைக்கிழங்கு. அப்படி இஞ்சி பார்த்தோம்டா இது தக்காளி. இங்கே வெங்காயம் எல்லாம் பிடுங்கி முளைச்ச வெங்காயம், சின்ன வெங்காயம் அப்படியே பிடுங்கி காய போட்டு கிடக்கு. விளையாக்கண்டெல்லாம் வருது, அந்த மாதிரி வருது. இஞ்சால இருக்க இது சுக்கத்தி. என்ன சுக்கத்தி மரம்? சுக்கத்தி மரம். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முந்திரியை கொடிக்கண்டு கூர்க்கன் நிற்கிது. கூர்க்கன்டா அங்கே இலங்கையில் வெள்ளரிக்காய், பூசணிக்காய் தொட்டிக்கையும் நிற்கிது, நிலத்தில் நிற்கிது. இங்கே வாழை மரம் நிற்கிது. அது வந்து பிரியாணியில். பிரியாணியில் இந்த மரம் இதுதான் பிரியாணியில். பிடிங்கி பார்ப்போம் என்ன மனம் மணக்குதுண்டு. பிரியாணி மனம் தான் மணக்குது. இந்த இலையை போட்டோன்னு தான் இந்த மாதிரி வருது. அந்த மாதிரி வச்சிருக்கணும் தோட்டங்கள். அப்படி வளர்த்து வச்சுக்கணும். இது வந்து இது புதினா. புதினா மரம். எல்லாம் நல்லபடியாக தான் நல்லா நீங்கள் வாழ்கிறீங்க சுவிஸில். நல்ல தோட்டங்கள் செய்து இங்கே ரோசா தண்டு, இந்த அந்த தொண்டு அதில் பெரிய தோட்டம் தான் செய்கிறீங்க. உருளைக்கிழங்கு சொல்லியாச்சு. ஒவ்வொரு சாமானாக செய்து கொண்டு இருக்கலாம். நல்லா பொழுது போகுது பின்னிற கையில். அப்படித்தான். சரி, நான் வேறு ஒரு வீடியோ காட்டுறேன். சரி, நாங்கள் இப்போ அடுத்த தோட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ தான் இந்த சாடிக்குள்ளே வாழை மரம் வச்சிருக்கிறோம். அங்கால முந்திரிய தோட்டம் இருக்குது. இதுவும் தமிழாக்கன்ற தோட்டம் தான். எல்லாம் தமிழாக்கன்ற தோட்டம். இங்கே பாருங்கோ, கூவா வச்சிருக்கிறோம். பாருங்கோ அப்படி இருக்கண்ட காட்டிக்கொண்டு போகிறேன். கூவா காட்டுறேன் பாருங்கோ, எப்படி முளைச்சிருக்கேன்டா. பாருங்க என்ன மாதிரி வந்திருக்கேன். அந்த மாதிரி நல்ல கூவாவாக வந்துருக்குது. எல்லாம் நல்லா இனிமேல் பிடுங்குற காலம் வருது. அப்படியே வந்து இங்கே வந்தவன்டா இதுக்கு கீரை நிற்கிது. இங்கே பாருங்கோ, அப்போ ஊடு பயிராக கீரை போட்டிருக்கேன். இங்கே இதெல்லாம் கீரை, எங்களோட ஊர்க்கீரை.
ஊரில் இந்த இறக்குமதி செய்யப்பட்ட கீரை கொட்டைகள் அந்த கொட்டையில் போட்டு தான் இங்கே கீரை வளர்ந்துருக்கு. எப்படியே பார்த்தோம்னா உருளைக்கிழங்கு, வெங்காயம், ராசவலி வச்சிருக்கணும். அதுக்கு ஒரு சின்ன சின்ன நீச்சத்திர அம்மாயி கிடக்கு. அதுக்கு மரங்கள் நிற்கிது. என்ன மரம் பண்ண தெரியும் தானே, அல்லி பூத்து நிற்கிது. இது வந்து இது உண்மையான அல்லின்னு பூக்கையில் இந்த ஒரு மட்டும் தான் வருது. மற்ற எல்லாம் டெக்கரேஷன், அதாவது சோடினை. அப்படியே வாங்க இங்கே பூசணிக்காய் காட்ட போகிறேன். பெரிய பூசணிக்கு தோட்டம் நிற்கிது, மிளகாய்கண்டு எல்லாம் நிற்கிது. அப்படியே எல்லாம் இனிமேத்தான் எல்லாம் வர போகுது. இதுக்கே கீரை கிடக்குது, கீரையெல்லாம் முளைச்சி நிற்கிது. இனிமேல் வளர்ந்து வரும். கத்திரி கண்டு, தக்காளி கண்டு. அப்படி இங்கே வந்தீங்கன்டா இது பாருங்க, பெரிய தோட்டம் தான். பூசணி இந்த இடத்துலேருந்து இந்த இடம் மட்டும் பரவி வருது. பூசணி கண்ட பாருங்க, பூசணிக்காய் தொங்குது, கட்டி தொங்க விட்டு கிடக்கு. ஏன்னடா விழுந்தா உடஞ்சி போகமாட்டு. தக்காளி அந்த மாதிரி காய்கள் இருக்குது. இப்போ தான் காய்ச்சி கொண்டு வருது, இனிமேத்தான் பழுக்கும். அதுக்கெல்லாம் காலம் கிடக்குஞ்சு. இதெல்லாம் ஊர் தக்காளி, இதுக்கெல்லாம் காலம் கிடக்கு. இலங்கை தக்காளி நல்ல மாதிரி எல்லாம் வளர்க்கினோம். மினக்கட்டு இதுகளை வேலைக்கு போட்டு வந்து இதுக்கான நேரம் ஒதுக்குறவைக்கு நாங்கள் ஒரு செலவு போடணும் கட்டாயம். பாருங்கோ இந்த மாதிரி இருக்குண்டு, சூரியன் அந்த மாதிரி இருக்குது. அப்படியே இப்படி சுற்றி பார்த்தோம்டா இது முழுக்க தோட்டம் தான். இந்த தோட்டத்துக்குள்ளேயே ஆக்களுக்கு வருஷத்துக்கு தோட்டத்தை கொடுத்து குதிக்கும் குத்தாய்க்கு. இந்த தோட்டத்தை பாருங்கோ, இது வந்து வித்தியாசமாக இருக்கும். இதில் கொட்டில் எல்லாம் இருக்குது. கொட்டிலுக்கு நாங்கள் சோலார் மூலம் லைன் எடுத்து கரண்ட் எல்லாம் போட்டுருக்கிறோம். இங்கே பாருங்கள், சோலார் ஐட்டம், சோலாருக்கு பேட்ரி ஐட்டம் எல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜ் இருக்குது. எக்ஸ்ட்ரா பேட்ரி வச்சுக்கிறோம். இது மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நினையாத கொள்ளாது. அப்படியே இது ஏற்பேரி, ஒவ்வொரு இது மல்லி, இது பொன்னாங்கானி, இதுவும் ஒரு வாசனை திரவியம்தான். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏற்பேரி பெரிய மரம். இதுக்கு பீட்ரூட், கோவா, பாவக்கொடி, இது புடலங்கொடி. அப்படியே வந்தீங்கன்னா மழை தண்ணி இந்த டேங்குக்குள்ளே வந்து ரம்பும். அதை பேருந்து எடுத்து நாங்கள் ஊற்றலாம் தோட்டத்துக்கு. ஒரு முறை பிடுங்கியாச்சு வெங்காயம். இது அடுத்த வெங்காயம் 2ஆம் முறை வச்சு கிடக்கு. இது கத்தரி. அப்படி இங்கே வந்தீங்கன்னா இது பைத்தங்கொடி. இது மரமாக நண்டு காய்க்கும், கொடி இல்லை. அங்கால நிற்கிது கொடி போடுறோம். இது பெரிய வெங்காயம். அப்படியே ஓஞ்சி, உருளைக்கிழங்கு. அப்படியே இதுக்கு வந்தீங்கன்னா தக்காளி தோட்டம். கொட்டிலுக்காக தான் தக்காளி, கத்தரி, மிளகாய் எல்லாம் நிற்கிது. இது வந்து வெங்காயம் பிரட்டி வச்சு கிடக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இது பூசணி கொடி, பூசணி பெரிய கொடி. இது பூசணி கொடி. இது வந்து புரியாணியில் மரமாக வச்சுக்கிறோம். பெரிய மரமாக நிற்கிது பாருங்க, பெரிய மரமாக நிற்கிது புரியாணி. இது ரோசா மரம். 2 வேலைக்காரர் நிற்கணும், வேலை செய்யணும். இதுக்கு மாதம் சம்பளம் கொடுக்குறோம். அவை வந்து இந்த தோட்டத்தை பராமரிக்கிறது அவன் வேலை. இங்கே பார்த்தீங்கன்னா சுக்கத்தி மரம், சுக்கத்தி காயல் இல்லை இது மரம். இது வந்து இது என்ன மரம் தெரியுமா? இது வந்து புதினா மரம். புதினா மரம் போட்டிருக்கோம். இது முந்திரிய மரம். அப்படியே நீங்கள் வேணுமெண்டா இதுக்கு வாழை மரம் நிற்கிது. இதையே வெட்டி வெள்ளிக்கிழமையில் போட்டு சாப்பிடலாம், கொள்ளலாம்.
இதுக்குள்ளே கீரை நிற்கிது. இது கிரில் போடலாம். இந்த கட்டிடம் வந்து பூப்பூக்கியோட கீழே விறகெல்லாம் கிடக்கு போட்டு கிரில் போடலாம். கிரில் போட்டு சந்தோஷமாக இதில் இருந்து சாப்பிட்டுட்டு வீட்டை போகலாம். எங்களோட வீட்டுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டரில் தான் இந்த தோட்டம் இருக்குது. இங்கே ஆக்கள் தோட்டம் செய்யணும். தண்ணி ரொம்ப விட்டுருது தொட்டிலுக்கு தண்ணி. பாருங்க பாருங்க எப்படி காவம் சுற்றுது. காவம் எல்லாம் இன்னமா வந்து கூட இரவு வீட்டுக்கு வருது. இப்போ 9 மணி ஆச்சு. பாருங்க எப்படி சுற்றுன்னு பாருங்க. அதுவும் சுவிஸில் காகம். இந்த வெக்கைக்கு காகம் எல்லாம் வந்துடுது சுற்றுறாங்க. எவ்வளோ உயரத்தில் நின்று சுற்றுதா. அதை இப்படி சுற்றி போட்டு வந்து இந்த மரங்களில் வந்து படப்பினோம்.